ரெட்டமணி மாலை. இது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான பாட்டு. பொதுவாக என்ன நிலைமை சைவத்தில், நல்லா இருக்காங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா சிவ வழிபாட்டை நிறுத்திடுறாங்க. இது எல்லார்ட்டையும் பார்க்குறோம். விதிவிலக்கு நாயன்மார் தான். இன்றைக்கி யாரையும் பார்க்க முடியல. கஷ்டமாக இருக்கே, நான் கோயிலுக்கு போகல, அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கேயாவது ஒருத்தரை நான் கஷ்டமாக இருக்கே, இன்றைக்கி 2 மடங்கு கோயிலுக்கு போகிறேன், நல்லா இருந்தபோது ஒரு வேளை தான் போனேன், இப்போ கஷ்டமாக இருக்கும்போது 2 வேளை போகிறேன், சாயந்தரமும் போய் வழிபட போகிறேன், அந்த மாதிரி செய்யணும்னு அம்மா சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. செல்வம் வந்தபோது ஒரு முறை கும்பிடலாம், வறுமை வந்தபோது 2 முறை கும்பிடணும். நலமாக இருக்கும்போது ஒரு முறை கும்பிடு, நோய் வந்தால் 2 முறை கும்பிடு. இது அம்மா சொல்கிறது. பாட்டை பாருங்க. கிளந்துந்தி வெந்துயர் வந்து அடும்போது அஞ்சி நெஞ்சம் என்பாய், தளர்ந்துங்கிருத்தல் தவிர்த்து கண்டாய், தளராது வந்து. இதான் கஷ்டம். நான் இதை அனுபவத்தில் நிறைய முறை பார்த்துருக்கேன், பலன் வரும். நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். நமக்கு வாகனம் இருந்து கோயிலுக்கு போவோம், வாகனம் இல்லைங்கிறதுக்காக போகாமல் இருந்துட வேண்டாம், நடந்தாவது போகணும். இதுதான் நான் அடியேன்னு சொல்ல விரும்புவது. கஷ்டத்தை கண்டு மயங்கிடாதீங்க, அது வரும். அதுக்கு போய் தலை குனிஞ்சு அதுக்கு மரியாதை செலுத்திடாதீங்க. சிவன் முன்னால் குனிய வேண்டிய உங்கள் தலை தீ வினை முன்னால் குனியக்கூடாது. அதுக்காக சொல்லுங்கள். அதனால் இப்போ கஷ்டம் வந்ததுன்னா ரெட்டிப்பாக்கு வழிபாட்டை